ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை. இன்றைக்கி கிறிஸ்பி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, கடலை மாவு அரை கப், மைதா 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் அரை கப், பொரித்தெடுக்க ஆயில், மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் பரிமாற. முதல்ல உருளைக்கிழங்குல தோல் சீவி செவ்வக வடிவத்தில் கட் பண்ணிக்கலாம். அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சமமாக கட் பண்ணிடுங்க. இப்போ கிறிஸ்க்ராஸ் ஷேப்பில் உருளைக்கிழங்கை எப்படி கட் பண்ணலாம் பாருங்க. 2 சாப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 வடை குத்தி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை இப்படி 2 சாப்ஸ்டிக் நடுவில் வைங்க. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிட்டே வாங்க. பாதி உருளைக்கிழங்கு வந்ததும் இப்படி திருப்பி மீதி பாதியை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கை இன்னொரு பக்கம் திருப்பி நீல வாக்குல வச்சு கிராஸா கட் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப அழகா ஸ்ப்ரிங் டிசைன்ல வந்திருக்கு. ஒரு மூங்கில் குச்சியில கட் பண்ண பொட்டேட்டோவை நீல வாக்குல குத்தி இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல கடலை மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், உப்பு, ஆயில் சேர்த்து கலந்து விடுங்க. தண்ணீர் சேர்த்து பேட்டர் பதம் வந்ததும் கட் பண்ணின உருளைக்கிழங்க மேலே இப்படி தடவி விடுங்க. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்க.
ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மேலே மயோனீஸ் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து பரிமாறலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.